அஸ்ஸலாமு அலைக்கும். பக்ரீத்துக்கான ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில ரெசிபி பார்த்திங்கன்னா ஷார்ட்டாகவே இருக்கும், ஒரு சில ரெசிபி கொஞ்சம் லாங்காகவே கொடுத்துருக்கேன். எல்லாருமே நல்லா சிறப்பாகவே பார்த்திங்கன்னா பக்ரீத்தை கொண்டாடி இருப்பீங்க. அதே மாதிரி தான் நாங்களும் நல்லா சிறப்பாகவே நபி வழியில் பார்த்திங்கன்னா திடல் தொழுகைலாம் தொழுதுட்டு எல்லாருக்கும் சலாம் கொடுத்து கை கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவே பக்ரீத் போனது. இந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா குலோப்ஜான் தான். குலோப்ஜான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க ரெசிபியை பாருங்கள். நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் குலோப்ஜான் மாவு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம பாலில் தான் மாவு பிசையணும். தண்ணியில் பிசைஞ்சிங்கன்னா அந்த விரிசல் கிடைக்கும். நீங்கள் பாவில் பிசைஞ்சு பாருங்கள், அந்த மாவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வரும். நான் 1.5 கப் அளவுக்கு சுகருக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பாவு ரெடி பண்ணி அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து பாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு நல்லா குட்டி பீஸாக பார்த்திங்கன்னா உருண்டை எடுத்துக்கணும். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கடாயில் ஆயிலும் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக போட்டு எடுத்தோம்னா நல்லா விரிசலே இல்லாமல் அருமையான டேஸ்ட்டோட பார்த்திங்கன்னா இந்த குலோப்ஜான் ரெடி ஆகிடும். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதிகமாக பாவு சேர்க்காம கொஞ்சம் கம்மியாக தான் நான் பாவு சேர்த்துருந்தேன். நம்ம பார்த்திங்கன்னா குலோப்ஜான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே பாவெலாம் இருந்து வேஸ்ட்டாக நம்ம கீழே தான் ஊற்றுற மாதிரி இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை குலோப்ஜான் மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம சேர்த்த பாவு எல்லாமே ஃபுல்லாக இந்த குலோப்ஜான் மாவில் நம்ம ஃபுல்லாக இழுத்துருச்சு. இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா அந்த பாவே மிச்சமே இல்லாமல் இந்த மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பாதாமை ஃபைனலாக மேலே நம்ம சேர்த்துட்டோம்னா பார்க்க கொஞ்சம் லுக்காகவும் டேஸ்ட்டாகவுமே இருந்தது. ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு பாதாமை நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியே சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வட்டலப்பத்துக்கு இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வட்டலப்போட பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நம்ம அதை கட் பண்ணும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுல்லையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பாதாமையும் சேர்த்துட்டு எந்த கப்பால் நம்ம சுகர் எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் பால் சேர்க்கணும். நான் 1 கிளாஸ் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதே கிளாஸால் கெட்டியான பாலாக தண்ணியே சேர்க்காமல் நான் ஆரோக்கிய பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கணும். சால்ட் உப்பு இருக்குல்ல, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை நான் வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இட்லி சட்டியில் நம்ம எப்போதும் போல் எப்படி நம்ம இட்லியெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இட்லி மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரியே நாங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் தான், நல்லாவே வெந்துடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். பால் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா அதிகமாகவே போகும். பால் கம்மியாகவும் முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா வட்டலப்பம் ரெடி ஆகிடும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லஞ்சுக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தால்ச்சா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை கஞ்சி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் வறுத்து, இந்த மாதிரி தான் ரெசிபி இருந்தது. ஃபுல் ரெசிப்பியாக கொடுக்காமல் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொடுத்துருக்குறேன். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஒவ்வொரு ரெசிப்பியுமே நான் தனித்தனியாலாம் நிறைய வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னா நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஊர் நம்ம சமையல். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.